வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்லீவ் வந்து அங்கங்கே மோட்டிவ் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் தான். நம்ம ஒரு மோட்டிவ் மட்டும் பார்த்தா போதும். இதனுடைய பேக் நெக் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து திருப்பி போட்டு காட்டுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்லீவ் லைனில் கொடுக்குற டிசைன் தான் நம்ம வந்து பேக் நெக்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக காட்டாமல் நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்துட்டு ஜரியில் வந்து லைன்ஸ் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே தான். இதுக்கு வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறோம். ஜரி வந்துட்டு ஃபில்லிங்க்கு கோன் யூஸ் பண்ணுவோம். சேம் வந்து செயினுக்கெல்லாம் வந்துட்டு A1 மம்தா இல்லைன்னா தயால்ஜி வந்து யூஸ் பண்ணுவேன் நான். அது 2ல் எது யூஸ் பண்ணாலும் செயினுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து 2 லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது 2 லைன் போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன். ஏன்னா நம்ம பேக் நெக் வந்து போட்டது சேம் டிசைன் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 3 பீட் எடுத்திருக்கேன். நம்ம பஞ்சில் இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக் பீட்ஸ், அது வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை ஃபுல்லாக ஒரு லைன் வச்சு முடிச்சுட்டு நம்பர் 6 அது வந்து கொஞ்சம் ஒரு சுகர் பீட் அளவுக்கு கேப் விட்டு விட்டு நம்பர் 6 வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் நம்பர் 3 கொடுத்துட்டு அதை க்ராஸாக வந்துட்டு நம்ம சுகர் பீட் வைப்போம். ஸோ அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கு மேலே கட் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி சுகர் பீட் வைப்போம். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்துட்டு பேக் நெக்கோட டிசைன். ஸோ சேம் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பேக் நெக்கோடைய வீடியோவில். ஸோ அது வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் தான் வந்துட்டு ஓவரால் புட்டாஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த ஓவரால் புட்டாஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு ஜரி இல்லாத பிளேஸில் காமிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் அந்த ஷார்ப் எட்ஜுக்கு கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி வைக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போனாலும் நம்மளுக்கு அது வளைஞ்சி வந்து மேங்கோ ஷேப் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி வைக்காமல் கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜுக்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்கணும். எப்பவும் போல் 2 பீடை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அதை நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இப்போ வச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து 3 பீடாக கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து இடையில ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடை மட்டும் அட்டாச் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 3 பீடை சேர்த்து அப்படியே நான் வந்துட்டு இப்போ எண்டு நாட் போட்டுக்கிறேன். லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரியே விட்டுடுங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ் வந்து ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு எந்த ட்ரேசிங்கும் போடலை. ஸோ ஒன்று வந்துட்டு ஒரு கால்குலேஷன் தான். அந்த திலகம் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஸோ அதனுடைய ஹாஃபில் இருந்து, அதாவது அதோடைய பாதியில் இருந்து அப்படியே நம்ம ஒரு வி ஷேப்பில் வந்து வைக்க போகிறோம். ஒரு பீடாக வச்சுக்கலாம். அந்த கேப் வந்து ஒரு ஜர்தூசி வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் தப்பில்லை. பட் அதே கேப் வந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து திலகம் ஸ்டோன் வச்சுருக்கோம். இதுவே வந்து ஐ ஷேப் ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வைக்கும்போது ஐ ஷேப் ஸ்டோன் வச்சுக்கோங்க. அந்த பாதி வரைக்கும் வர்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அந்த பீடோடைய ஹாஃபில் இருந்து நம்ம எப்பவுமே வந்து ஷார்ப் எட்ஜுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி மேலே ரைட் சைடு எடுத்துகிட்டு போய்க்கணும். இப்போ வந்து லாஸ்ட் பீடு வச்சு முடிச்சாச்சு. இப்போ லாக் போட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லைன் வச்சுக்கலாம். பேண்ட் நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் லைனும் ஒரு ஜர்தோசி அளவுக்கு மட்டும் அந்த கேப் இருந்தால் போதும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஜர்தூசி வச்சதும் லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாத மாதிரி வச்சுக்கணும். ஒரு 2 மோட்டிவ் போட வரைக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அது 2 போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு போக போக இன்னும் ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஈஸி ஆயிரும்.
ஸோ சேம் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி அதே வி ஷேப்பில் கடைசி வரைக்கும் நம்ம அதை கொண்டு வந்துக்கலாம் ஒரு பீடாக வச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 5 வரும், அதாவது லெஃப்ட் சைடில் 4, ரைட் சைடில் 4 வரும், சென்ட்ரலில் 1 வரும். அதே மாதிரி இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் 6, இந்த ரைட் சைடில் 6 வரும், சென்ட்ரலில் ஒரு பீடு வரும். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் தான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 லேயர் வந்துட்டு ஜரிலையும் கொடுக்கலாம். பட் அதை விட நம்மளுக்கு ஜர்தோசி கொடுக்குறது தான் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலை முடியும். ஸோ நான் அதனால் ஜர்தோசி செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்னரில் லைட்டாக நம்ம ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்கு ட்ரை பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ சேம் பக்கத்தில் ஸ்டிச் போட்டு ஜர்தோசியை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் பர்ஃபெக்டாக. ஜர்தோசிக்கு நம்ம ஷார்ப் எட்ஜுக்கு திருப்புவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பீடுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா லாக் ஸ்டிச், அதே மாதிரி பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டோன்னா நம்மளுக்கு அதுதான் ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் போடும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வர்ற எல்லா ஷார்ப் எட்ஜஸ்க்குமே நான் சேம் அதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி ஷார்ப் எட்ஜ் வருது பாருங்கள், அந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி எடுத்து வச்சு திருப்பினோன்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் லைட்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜுக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்க ஜர்தோசியை வந்துட்டு கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நூலை நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கட்டரை வச்சு லைட்டாக அது தெரியற எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னாவே தெரியும் எந்த இடத்துல முடிஞ்சிருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல கட்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. அவ்வளோதான். இப்போது எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. சேம் இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் லேயரும், பட் வந்துட்டு உள் பக்கமாக நம்ம கொடுக்கறது இல்லாமல், அதாவது ஃபஸ்ட் லேயருக்கு செகண்ட் லேயருக்கு இடையில அந்த லேயர் நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறதில்ல, அப்படியே கண்டினியூவாக போடுற மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கார்னர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் எட்ஜுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மோட்டிவ் அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஜரியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு லேயர் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிராண்ட் லுக் கொடுத்துரும். ஸோ ஜரிக்கு பதிலாக தான் நான் வந்து ஜர்தோசியே கொடுத்துருக்கேன். ஸோ இதோடு நான் வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரி தான் திலகம் ஷேப்பில் வச்சுருக்க எல்லா ஸ்டோன்ஸுக்கும்
மோட்டிவ் நம்ம போட போகிறோம். அது இல்லாமல் இடையில வந்துட்டு ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அது அவங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ சேம் நம்ம 6 எடுத்திருக்கேன். நம்ம 6 எடுத்து ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றியும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸும் கிடையாது. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பீடாக கொடுக்கறது நம்ம எப்பயும் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாக் ஸ்டிச் போடும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்பில் திலகம் ஷேப்லலாம் போடுறப்ப. ஸோ நான் அது வந்து இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திலகம் ஷேப் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரவுண்ட் ஷேப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இதோட முடியுது அப்படின்னா நம்ம வந்து லாக் ஸ்டிச்சை வந்து புட்டாவோட வெளிப்பக்கமாக போட்டோன்னா லைட்டாக இந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், புட்டாவோடைய உள்பக்கத்தில் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். சாரி, லாக் ஸ்டிச்சில் எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கணும். ஸோ உள்பக்கமாக போடும்போது உங்களுக்கு என்ன ஆகாது, அந்த பீடு லாஸ்ட்டாக வைக்கிற பீடு வந்து வெளிப்பக்கமாக திரும்பாமல் உள்பக்கமாக திரும்பி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் புட்டாவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உள்பக்கமாக போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இதே மாதிரி இந்த திலகம் ஷேப்பில் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபுல்லாகவே ஸ்லீவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லுக் நம்மளுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். பட் ஸ்லீவாக நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்மளுக்கு நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். நம்ம இது செக்குடு போர்ஷன்லாம் இது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால செக்குடு போர்ஷன்லாம் போட்டிருப்போம் இல்லையா, சேம் அதோட லுக்கே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.